பொங்கல் ஸ்பெஷல் ஆரம்பிச்சிடலாமா? நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போட போறோம்னா சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு போடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பச்சரிசி எடுத்துக்கோங்க. எந்த டம்ளர்ல அளக்குறோமோ அந்த டம்ளர்ல எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு நல்லா கழுவி 1.25 டம்ளர் வருதா, அதுக்கு நம்ம 5 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். போட்டு நல்லா ஒரு 6-7 விசில் விட்டுருங்க. வெல்லம் ஒரு டம்ளர் எடுத்து 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கரைச்சிக்கோங்க. 2 ஏலக்காவை அதோட சேர்த்து போட்டுருங்க. பாகு பதம்லாம் கிடையாதுங்க, கரைச்சா போதும். விசில் எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ நல்லா குழைய வெந்திருக்கு பாருங்க. இதை இன்னும் நல்லா நம்ம குழச்சிக்கலாம் இந்த மாதிரி கரண்டியால். இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை நல்லா வடிகட்டிடலாம். வடிகட்டி நல்லா கிளறுங்க. கொஞ்சம் கட்டியாக இருக்கும், ஆனால் நீங்கள் நல்லா கிளறுனீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி திராட்சை ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி திராட்சை உங்களோட விருப்பம் தான், எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். எடுத்து அந்த சக்கரை பொங்கலில் கொட்டி நல்லா கிளறிடுங்க. அவ்வளோதான். இப்போது சூப்பரான சுவையான டேஸ்டான சக்கரை பொங்கல் ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொங்கலுக்கு இல்லைனா ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், டிஃபனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வேணும்னா லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய்யும் பாதாம் இதெல்லாம் வேணும்னா மேலே அப்படியே கார்னிஷ்க்கு போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு பொங்கல் ஸ்பெஷலில் இப்போ நம்ம நிறையா பொங்கல் வெரைட்டிஸ் நம்ம பார்க்கலாம். செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.